சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியும் பருப்பும் எடுத்துக்கலாம். 1.5 கப் அரிசிக்கு 1 கப் தோரம் பருப்பு. இப்போ நம்ம இதையும் போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 hour ஊறணும். நம்ம ஒரு லெமன் சைஸ் புளிய ஊற வச்சுக்கணும். ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும். இதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ, சௌச்சவ், முருங்கைக்காய், கேப்சிகம், ஆனியன், பீன்ஸ், கேரட், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். சாம்பார் பொடிக்கு வறுக்க தேவையான பொருட்கள்: மிளகா வத்தல், தனியா, கட்டி பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு, நல்லெண்ணெய். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயத்தை போடலாம். இப்போ நம்ம இதை வதக்கலாம். வெங்காயம் நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம பருப்புலாம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் உளுத்தம் பருப்பை போடணும். இப்போ நம்ம கடலை பருப்பை போடலாம். இப்போ நம்ம வெந்தயத்தை போடலாம். இப்போ நம்ம மிளகா போடலாம். இப்போ நம்ம மிளகா வத்தலை போடலாம். இப்போ நம்ம இதை வதக்கலாம். மினிட்ஸ் கழிச்சு தனியாவை போட்டுக்கலாம். இப்போ நம்ம தனியாவை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கலக்கலாம். இப்போ நம்ம இதை வதக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வதக்கலாம். இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். இதெல்லாம் வறுத்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறணும்னே இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைக்கலாம். இதை ரொம்ப நைஸா கிரைண்ட் பண்ணிக்கூடாது. குறைன்னு கிரைண்ட் பண்ணிக்கணும். சாம்பார் பொடியை கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம புளி தண்ணியை ரெடி பண்ணிட்டோம். அரிசியை வாஷ் பண்ணி வெந்நீர் விட்டு வச்சிருக்கோம். இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கல் உப்பும் போடலாம். இதை குக்கர்ல வச்சுக்கலாம். குழைய வேக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சவுல இந்த மாதிரி பாத்திரத்துல நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் பெருங்காயமும் மிளகா வத்தலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடுகா போட்டுக்கலாம். இப்போ நம்ம உளுத்தம் பருப்பையும் வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். கேப்சிகமும் ஆனியனும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. இப்போ நம்ம தக்காளியை போடலாம். தக்காளி லேசா வதங்கிடுத்து. இப்போ நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீன்ஸ் கேரட்டை போடலாம். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். புளி தண்ணியை விடலாம். இப்போ நம்ம புளி தண்ணியை விட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 minutes கழிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம சாதத்தையும் போட்டு இந்த மேல சாம்பார் பொடியும் போட்டிருக்கோம். கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கலாம். கொஞ்சமா மேல நம்ம நல்லெண்ணெய் விட்டுட்டு கொத்தமல்லிய போடலாம். சாம்பார் சாதம் ரெடி. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.